நீட் பிசிக்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டா இல்ல. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் டைரக்டா டயகிராம்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு டயகிராம்ல பேஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாருங்க, a full wave rectifier circuit consists of two PN junction diodes, a center tapped transformer, capacitor and a load resistance. Which of these components remove the AC ripple from the rectified output? நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லோட் ரெசிஸ்டன்ஸ், சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர், பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ரிப்புல ரிமூவ் பண்ணக்கூடிய டிவைஸ் எது அப்படிங்கிறதா கொஸ்டின். வந்து பாருங்க, இது ஒரு ஃபுல் வே ரெக்டிஃபையர். இதுல வந்து என்ன டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் கொடுக்குறாங்க. இது ரெக்டிஃபையர். ரெக்டிஃபைட் அவுட்புட் வந்து என்ன, இங்க ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இது லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப இன்புட் ஃப்ரீக்வன்சி இப்படி இருக்கு அப்படின்னா, இன்புட் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அவுட்புட் நமக்கு ஃபுல் வே ரெக்டிஃபையர் எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்குது. என்ன ரிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் கிடைக்கும். ஆனா அது வந்து என்ன ஆகும், இது ஃபிளக்சுவேட் ஆகும். இந்த ஃபிளக்சுவேஷன் தான் என்ன சொல்றாங்க, ரிப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிப்பிளை ரிமூவ் பண்றதுக்கு இங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கொஸ்டின். அப்ப ரிப்பிள் ரிமூவ் பண்றோம்னா இந்த அவுட்புட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா டிசி அப்படியே டைரக்டா கிடைக்கும். அப்ப இங்க வந்து பாருங்க, இதுக்கு முன்ன நம்ம ஒரு சர்க்யூட் பார்த்தோம். இதுல வந்து பாருங்க, நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ஃபுல் ரெக்டிஃபையர் இருக்கு, லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து இந்த ஃபிளக்சுவேட்டிங் டிசி இதான் ரிப்பிள், இதான் கிடைக்குது. ஆனா இந்த சர்க்யூட்ல வந்து பாருங்க, நமக்கு இன் அடிஷன் லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு இப்படி ஃபிளக்சுவேட் ஆகாம இப்படி ஸ்ட்ரெயிட்டான நமக்கு அவுட்புட் கிடைக்குது. அப்ப இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வந்து பாருங்க. அப்ப which of these components remove the DC ripple from the rectified output? கெப்பாசிட்டர். இந்த கொஸ்டின் டைரக்டா இந்த டயகிராம் பேஸ் பண்ண கொஸ்டின். இந்த மாதிரி டயகிராம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. இந்த டயகிராம்ல கிளியரா பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணியே நீங்க சிம்பிளா ஆன்சர் பண்ணி நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணலாம்.